Why so much hate on Gen Z? Challenges, patience, ambitions, understanding, form of love. இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஜென்ரேஷனில் இருக்க பசங்க மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒப்பீனியன் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கோம். ஒரு மிலேனியலாக இந்த விஷயத்தை என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ஜென்சிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இதே ஹேட், இந்த அன்ரியல் ஹேட், நாங்கள் வளர்ந்து வர காலகட்டத்தில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கும்போது எங்களை பார்த்து பூமர்ஸ், பேபி பூமர்ஸ் குறை சொல்லிட்டே தான் இருந்தாங்க. ஸோ என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்மளை சொல்லி டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான், வெளியே போனால் விளையாண்டா திரும்ப வரமாட்டேங்கிறான் வீட்டுக்கு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருந்து இதையும் நம்ம கேட்டுகிட்டே தான் வளர்ந்துருக்கோம். அதை கடந்து ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் நம்மளும் உலகத்தை வேற மாதிரி பார்க்க ஆரம்பித்தோம். நிறைய வே ஆஃப் திங்ஸ், பீப்புள், அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே டோட்டலாக மாற ஆரம்பிச்சது. நம்ம என்ன ஃபேஸ் பண்ணி ஒரு இடத்த கடந்து இப்போ வந்திருக்கோமோ இதே விஷயம் தான் இப்போ ஜென்சிக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நிறைய ஜென்சிஸ் இந்த மாதிரி சாலிட் எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரக்யானந்தா, ஒரு குகேஷ், இந்த மாதிரியான பீப்புள் வந்து ஐடியலாக இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஜென்சிஸ் அவங்களுடைய வீட்டில் இருக்க பிரச்சனைகளை அவங்க ஓன் ஷோல்டரில் சுமந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிரியேட்டிவாக, ரெஸ்பான்சிபிளாக நிறைய பேர் அவங்களுடைய வாய்ஸஸாக மாறி அவங்களுடைய ஓனில் நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டாபிக் எடுத்தாலும் அதில் ப்ரோஸும் இருக்கும், கான்ஸும் இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்களும் இதே மாதிரி ஜென்சிஸை குறை சொல்லிட்டே இருக்க போறீங்களா, இல்லாட்டி அவங்க கூட சேர்ந்து இதே வேர்ல்டில் ட்ராவல் பண்ணி நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்களா? அதை நீங்களே டிசைட் பண்ணுங்கள்.